ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பில் ஏ வைட்டமின் இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கம்பு தோசை சாப்பிட்லாம், இல்லை கம்பில் கூழ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். 1 டம்ளர் கம்பு எடுத்துக்கோங்க. இப்போ அரை டம்ளர் அதே அளவு டம்ளரில் பச்சரிசி அரை டம்ளர், 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பிறகு நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு மிக்ஸி சரியாக அரைப்படாதனால நான் இதில் போட்டேன். நீங்கள் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 6 மணி நேரம் புளிக்க விடுங்க. ஏன்னா சிறுதானியம் சமைக்கும் போது நம்ம புளிக்க வச்சு சாப்பிட்டோம்னா அதோட முழு சத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த தோசையாக வார்க்கும்போது புளிக்க வச்சு சாப்பிடுங்க. 6 மணி நேரம் புளித்த பிறகு நல்லா இருக்குது. நான் தோசையாக இப்போ வார்க்க போகிறேன். இரும்பு தவாவில் போடுங்க. நான்ஸ்டிக்கில் எதுவும் போட வேண்டாம். ஏன்னா நான்ஸ்டிக்கில் நமக்கு அந்த தவாவில் நம்ம கரண்டி போட்டு எடுக்கும்போது அந்த மேலே இருக்கிற கோட்டு அது வந்துடுச்சுன்னா அது மூலிமாவே கேன்சர் அந்த புகையினால் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இரும்பு தவாலே பெரும்பாலும் நீங்கள் போடுங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது. எதுவுமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், தவாவில் போட்டு நல்லா தேய்ச்சோம்னா ரொம்ப அருமையாக வருது. சாதாரண தோசை விட நல்லா மெல்லிசாகவும் வருது சுடுறதுக்கு, தேய்க்கிறதுக்கு. போட்டுட்டு இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக முருகலாக இருந்ததுங்க தோசை. கம்பு தோசை நார்மல் தோசையை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வாசமாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கடல தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.